எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அத்தை. அனு? அவளுக்கு என்ன, அவளும் நல்லா தான் இருக்கா. கவின் வர்றதுக்கு லேட் ஆகுமோ? இல்ல இல்ல, இப்ப வந்துருவான் தான். பூமாரி, அத்தை, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாமா. இல்ல அத்தை, அதெல்லாம் வேண்டாம். ஏன், என்னாச்சு? டீ எடுத்துட்டு வரேனே. இல்லைங்க, இருக்கட்டும், வேண்டாம். கவினை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். லேட் ஆகுனா நான் கிளம்புறேன். கவின் இப்போ வர்ற நேரம் தான், கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இருந்து பார்த்துட்டே போங்க. சரிங்க. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அதை தான் நானும் கேட்கலான்னு நினைச்சேன். சரி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட கூடாதுன்னு தான் கேட்காம இருக்கேன்ப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அனு விஷயமா தான் பார்க்க வந்தேன் கவினை. அனு விஷயமாவா? ஏன், அனுவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரியாயிட்டான்னு தானே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. அனு இந்த வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு யோசிக்கிறேன். அதுக்கு கவின் சரின்னு சொல்லணும்ல. அனு தான் பிடிவாதமா போனா. அவளே வரட்டும்னு கவின் இருக்கான்னு நினைக்கேன். கவின் போய் கூட்டிட்டு வருவான்ட்டுலாம் நம்ப முடியாது. அனு தனியா வருவான்ட்டு நானும் நம்ப முடியாதுதான். கவின் வந்து கூப்பிட்டாதான் கண்டிப்பா வந்துருவா. உங்க நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் கவினை பத்தி தெரியும்ல. அதான் ஒரு கடைசி முயற்சியா வந்து கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். வீட்லயும் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அனு இருக்கிறதுனால. அவ ஏதாவது அம்மா கிட்ட சொல்றதுனால ராதாவும் அங்க வர முடியாம இருக்கு. என்ன வினோத், நீ என்ன சொல்ற? அனு என்ன சொல்றா? இல்ல, அவளுக்கு ராதாவை கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான். ராதா விஷயத்துல அவ எதுக்கு தலையிடுறா? அவகிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு புத்தியே வராதுன்னு நினைக்கேன். அத்தை, நீங்க எதுவும் அனு கிட்ட கேட்டுட்டு போயிடாதீங்க நான் சொன்னேன்ட்டு. அவகிட்ட நான் எங்க கேட்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ இந்த வீட்டுக்கு வந்தானா வீடும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்புறம் அம்மாவும் கொஞ்சம் மனசு மாதிரி ராதாவை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அதான் யோசிக்கேன். அம்மா என்கிட்ட உட்காந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, ராதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னுட்டு. ஆனா அனு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா வேற மாதிரி பேசுறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் அனுக்கு ராதாவை பிடிக்காம போச்சுன்னு தெரியலையே. ராதா இருக்கிறதுல ரொம்ப நல்ல பொண்ணு. அவளையே பிடிக்காம போச்சுன்னா வேற யாரதான் இவளுக்கு பிடிக்குமா? எதுக்குதான் இப்படி நடந்துக்கிடுறாளோ தெரியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நான் அனுவை பத்தி இப்படி எல்லாம் சொல்றேன்ட்டு. அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. நான் எங்க தப்பா நினைக்க போறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கே அவளை பத்தி தெரியதானே செய்யும். கவின் வந்துட்டாரு. வினோத், நீங்க எப்போ வந்தீங்க? இங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் கவின், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். டேய் கவின், உன்னதான் பார்க்கணும்னு வினோத் வந்திருக்காப்ல. என்ன பார்க்கணும்னா? என்னாச்சு வினோத்? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான். கொஞ்சம் உட்கார்றீங்களா? நம்ம பேசலாம். சரிப்பா, அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. அம்மா, என்னாச்சு? ஏன் இருங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை கிடக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருங்க. நீங்க சொல்லுங்க வினோத், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது இல்லை கவின், உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல எனக்கு. நான் இதை பத்தி பேசுறேன்னு நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்கிட வேணாம். நான் எதுக்கு உங்களை தப்பா எடுத்துக்கிட போறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ராதா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா கவின். ஏன் கவின், நான் வந்தோன்னா அனுவை பத்தி நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க அனுவை பத்தி கேட்காம ராதாவை பத்தி கேட்குறீங்களே. அவளை பத்தி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் இங்க பாருங்க வினோத், அனுவை பத்தி பேசுறதா இருந்தா இந்த வீட்டுக்கு தயவு செஞ்சு நீங்க வர வேணாம். நம்மளை பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தா மட்டும் வாங்க. நானும் ராதாவும் சண்டை போட்டு இருக்கையில நீங்க தானே வந்து எங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வச்சீங்க. இப்போ உங்களுக்கும் அனுவுக்கும் சின்ன ஒரு மனஸ்தாபம். அதை சரி பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லையா? ராதா ரொம்ப நல்ல பொண்ணு, அதை மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லவர். அதனால நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் தான் நல்லது. ஆனா அனு அப்படி கிடையாது. அனுவை பத்தி என்கிட்ட நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் தப்பு தான். இல்ல வினோத், நான் எதையும் ஃப்ராங்கா தான் சொல்றேன். அவ அப்படிதான் இருக்கா. அது எனக்கு தெரியுது தான். அவளுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம், அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. கொஞ்ச நாள்லயே அவளே சரியாயிடுவா. இந்த வீட்டுக்கு வரணும்ட்டு அவளுக்கும் ஆசை இருக்கு. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கே வந்துருவா. எல்லாரோடையும் மொத்தமாவே இருப்பா. நீங்க தனியாலாம் ஒன்றும் போக வேணாம். யாரு? உங்க அனு என் கூட இங்க வந்து மொத்தமா இருக்குதா? கனவுலதான் நடக்கும். அவ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள்லயே என்னை வெளியே கூட்டிட்டு போயிடுவா. சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ இந்த வீட்லயே நல்ல பொறுப்பா இருப்பா. எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கூட அவளும் இருக்கட்டும். இங்க பாருங்க வினோத், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, அவ இந்த வீட்டுல வந்து இருப்பான்ட்டு. ஆனா நடைமுறைக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. அனுவை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா இங்க எல்லாரோடையும்லாம் இருக்க மாட்டா. தனி வீட்டுக்கு போகணும்னு தான் சொல்லி அடம்பிடிப்பா. இல்ல, அவ இப்போ மனநெல்லாம் மாறிதான் இருக்கா. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அவ இந்த வீட்டுக்கு வருவாள்ல. அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்கலான்ட்டு தான் வந்தேன். உங்ககிட்ட இப்படி சொல்றேன்னு நீங்க என்ன கோவச்சுக்கிடாதீங்க. உண்மைதான் சொல்றேன். அனுவெல்லாம் சரி வர மாட்டா. அவ அந்த வீட்டுல இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கட்டும். ஏண்டா இதுல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காத. அனு அந்த வீட்டுல இருந்தா ராதா எப்படா அந்த வீட்டுக்கு போறதுக்கு? ராதா போறதுக்கும் அனு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இவ என்ன ராதா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காளா? இன்னும் அவ திருந்தவே மாட்டான்னு நினைக்க. அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. ஐயோ கவின், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பெருசுப்படுத்திடுவீங்க போல. பின்ன என்ன வினோத், அவளும் சரியா இருக்க மாட்டேங்கா. ராதா வாழ்க்கையும் கெடுக்கிறா.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அனு இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் உங்களை பார்த்து பேசலான்ட்டு வந்தேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிடுங்க. அவள் இந்த வீட்டுக்கு வந்தோடனே என்ன பிரச்சனையை ஆரம்பிப்பான்னு தெரியும்ல. அதெல்லாம் அவ ஒன்றும் ஆரம்பிக்க மாட்டா. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆமா கவின், அனு இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறான்னா அதை நிறைவேற்றி வச்சிருங்க. தேவையில்லாம ஏன் இந்த பிடிவாதம்? பாவம், பாப்பாவும் அழுதுகிட்டே இருக்காள்ல, அவளும் எத்தனை நாள் தான் அம்மா இல்லாம இருப்பா? அவன் என்கிட்ட வந்து ஒன்றும் அழலையே. அதுக்கு இல்ல, எங்க கிட்டலாம் வருத்தப்பட்டு தான் சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி. அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை கவின்? அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட தான் சண்டை பிடிப்பா, உங்களை தான் டார்கெட்டாக வச்சிருப்பா. ஏற்கனவே உங்களை வச்சு தானே இந்த வீட்டில் பிரச்சனை வந்து அவள் வெளியே போனா. திருப்பியும் அவள் இந்த வீட்டுக்கு வந்தா உங்களை தான் டார்கெட்டாக வச்சு சண்டை போடுவா, எல்லாம் பண்ணுவா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்க, அவளை இன்னைக்கே போய் கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் அவ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். எனக்காக நீங்க இப்படியெல்லாம் இருக்க வேணாம். நீங்க போய் அனுவை உடனே கூட்டிட்டு வாங்க. ஆமா, யாரு தான் இந்த வீட்டில் ஒழுங்கா இருக்கா? எல்லாரும் ஒவ்வொன்றா தான் இருக்காங்க. நீ எதுக்கு அணுவை தேவையில்லாம இதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அவ இந்த வீட்டுக்கு வந்து இவ கூட சண்டை பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. இவ மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா? எல்லாம் அப்படித்தானே இருக்கு. அம்மா, அத்தை ஏன் நேரத்துல இருந்து என்கிட்ட இப்படியே நடந்துகிட்டு இருக்காங்க? ஏனே புரிய மாட்டேங்கி. அதான் தப்பு பண்ணிட்டு அதை மறந்து கூட்டிட்டு வந்தாச்சுல, திருப்பியும் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு வினோத், நீ ஒன்றும் கவலைப்படாத. அனுவையும் தைரியமா இருக்க சொல்லு. நாளைக்கே வந்து கவின் வந்து கூட்டிட்டு வருவான் அனுவை. ஐயோ அம்மா, அதெல்லாம் நடக்காது, நீங்க சும்மா இருங்க. நீ சும்மா இருடா. அவ எத்தனை நாளைக்கு தான் அவ வீட்டுல இருப்பா? அவ தான் இந்த வீட்லயே வந்து இருக்கான்னு சொல்றாள்ல, அப்புறம் என்ன உனக்கு? தனியா கூப்பிட்டாதானே பிரச்சனை. அம்மா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ இந்த வீட்டுக்கு வந்து கடுமையான பிரச்சனை பண்ணுவா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது அனு. இல்ல கவின், உங்களை வச்சுக்கிட்டே இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே ரொம்ப மோசம்தான். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம 2 பேருக்கும் தான் சண்டை வரும். என்ன பண்ண சொல்றீங்க? சரி கவின், எனக்காக தான் நீங்க இதை பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்காக கடைசியா ஒரு வாட்டி அணுவை கூட்டிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவ உங்க வீட்டுக்கு தான் வருவா. அப்புறம் வந்து யாரும் நிக்க கூடாது இங்க வந்து. இல்ல அவ இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் சொல்லி தான் அனுப்புவேன். நீங்க என்ன சொன்னாலும் அவ மண்டைக்கு உரைக்க போறது இல்ல, அது தெரிஞ்ச விஷயம்தான். டேய் கவின், சும்மா இரு. கவின், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அணுவை போய் கூட்டிட்டு வர்றதுதான் நல்லது. சரி, எல்லாரும் இந்த வீட்டில் உள்ளவங்க தானே சொல்றீங்க. அப்புறம் யாராச்சும் வந்து அணுவால இந்த பிரச்சனை, அணுவால அந்த பிரச்சனைன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதையும் சொல்லிட்டேன். அப்போ நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோங்கிறதுக்காக தான் அணுவை அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல அண்ணி, அவ இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனையோட தான் வருவா. அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதனாலதான் சொல்றேன். அப்படியெல்லாம் அவ ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டா. இந்த வீட்டுல உள்ளவங்க பிரச்சனை பண்ணாதே அவ பண்ண போறா. நீ போய் அணுவை நாளைக்கே கூட்டிட்டு வந்துரு. இந்த வீட்டுல உள்ளவங்க அப்படி என்ன பிரச்சனை பண்ணிட்டோம்? தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். எல்லா விஷயத்துக்கும் அதையும் இழுக்கிறதா? அத்தை முன்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்லை போல. என்னமோ நான் வேணும்னே பண்ண மாதிரி. அந்த கமல் மட்டும் என் கையில கிடைச்சான், சவுட்டோடு இழுத்து அந்த காசு ஃபுல்லா வாங்கிடுவேன் கையில. அவ்வளோ ஆத்திரம் வருது. பொறுமையா இருந்து என்னையும் இப்படி கோவப்பட வைக்கிறாங்களே. சரி கவின், அப்ப நான் கிளம்புறேன். அணுகிட்டையும் போய் சொல்றேன், நீங்களே என்ன பார்த்து இப்படி வீட்டுக்கு வர முடியுமா அனுன்ட்டு கேட்டாங்கன்ட்டு சொல்றேன். அப்படி சொன்னாதான் அவ வீட்டுக்கு வருவா. ஓஹோ, மகாராணிக்கு கௌரவம் வேறையா? ப்ளீஸ் கவின், இவ்வளோ தூரம் இந்த வீட்டுக்கு அவள் வரணும்ட்டு நான் நினைக்கிறேன். அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்ல, என்னத்தையும் பண்ணுங்க அத்தை. அப்போ நான் கிளம்புறேன். சரிப்பா.